அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு 18 இஃப்தார் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஏதாவது சிம்பிளாக பார்த்துக்கலாமேன்ட்டு சப்பாத்தி மாவு போட்டுட்டு பேலன்ஸ் மாவு வீட்டில் இருந்துச்சு. அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பீஸ் பீஸாக நம்ம வந்து பாஸ்தா இது பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு ஹாஃப் குக்கு ஆனால் போதுங்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ ஓவர் குக் பண்ணாக்கா பிசு பிசுன்னு ரொம்ப இதாக போயிடும். ஸோ அது நல்லா வந்து எல்லாமே நான் வந்து எடுத்து நான் மாவு இது பண்ணி வச்சுருந்தோன்னா எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கு மசாலா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி ஒன்றா அரைச்சிட்டு அதை வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து போட்டுட்டு அது நல்லா வந்து கிரேவி பிரண்டு வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சப்பாத்தி இதை போட்டுக்கிட்டாச்சு பாஸ்தாவை. அது நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா மசாலாவில் பெரட்டினதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக கொரியண்டர் அண்ட் வந்து சீஸ் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டாச்சு. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு மற்ற ஏதாவது விருப்பம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் சூப்பராக வந்து அது பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணியாச்சு. சீஸோட நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி தான் வந்து நம்ம வாட்டர்மெலன் சர்பத் இருக்குல்ல, ரோஸ் சர்பத்தில் வாட்டர்மெலன் போட்டுட்டு மஹபத்கா சர்பத் இருக்குல்ல, அது ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு பாஸ்தாவுமே சூடாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அது கூட வந்து கிரேப்ஸ் இருந்தது, ஃப்ரூட்டுக்கு வந்து கிரேப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். கூடவே வந்து பனானா கஸ்டர்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் சிம்பிளாக ஏதாவது இருக்கிறத வச்சுட்டா நான் இது பண்ணிக்கலான்னு பார்ப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் தான் ஸ்பெஷலாக பண்ணுறது. ஸோ எத்தனையோ மக்கள் வந்து இது கூட கிடைக்காம எவ்வளோ மக்கள் வந்து எங்கேயோ எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் நமக்கு இது கொடுத்துருக்கான் இல்லையா, அது போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கி இங்கே என்னென்ன இது பண்ணதோ அதுதான் அது பண்ணிக்கிறது. ஸோ எப்போவாவது பிள்ளை நோன்பு வைக்கிறதுனால அவனுக்காக ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறது தானே தவிர ஸ்பெஷலாக செஞ்சு தான் இஃப்தார் திறக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததே போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விலாகில் பார்க்கலாம்.